ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு உகாதி ஃபெஸ்டிவல். ஸோ உகாதி ஃபெஸ்டிவல் வந்து பெங்களூரில், ஆந்திராவில், தட் இஸ் கர்நாடகா, ஆந்திரா நிறைய இடங்களில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எல்லாருக்குமே உகாதி விஷஸ். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து நம்மளுடைய தலிகை வந்து உகாதி ஃபெஸ்டிவல்ன்றதுனால பெங்களூர்ல வேற இருக்கோம் இல்லையா, அப்புறம் நம்ம உகாதி கொண்டாடலைன்னா என்ன அர்த்தம்? அதனால கண்டிப்பாக இன்னைக்கு கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டு தான் எங்காத்துல. இன்னைக்கு அந்த ஃபுட்ல என்ன மெனு இருக்க போறதுன்றது பார்க்கலாம். ஏற்கனவே ஐபிஎல் எல்லாம் பயங்கரமா அமக்கலப்படுறதுனால வீடியோஸ் போக மாட்டேங்கிறது. நானும் ஏதோ ஒரு எஃபோர்ட் போடுறேன். ஐ டோன்ட் நோ த ரீசன். என்னோட மெனு யூடியூப்காரனுக்கு ஏதோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபருக்குலாம் பிடிச்சிருக்கு, எல்லாரும் நல்லா பார்க்குறேன். அதெல்லாம் எந்த குறையும் எனக்கு கிடையவே கிடையாது. ஐ எம் வெரி மச் ஹாப்பி. பட் ரொம்ப நான் எஃபோர்ட் போடுறேன், நிறைய எஃபோர்ட் போடுறேன், இன்னும் போடுவேன் நான் கண்டிப்பாக. வருத்தங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இன்னைக்கு உண்டான மெனுவில் மேங்களூர் சவுத்தைக்காய் வச்சு தான் ஒரு போலுகுலின்னு சொல்லிட்டு, மேங்களூர் சைடு, உடுப்பி சைடுல எல்லாமே அது ரொம்ப ஃபேமஸ். அந்த ஐட்டம் தான் இன்னைக்கு பண்ண போறேன். அதுக்கு வந்து ரைஸோடையும் போகும், முட்டை கூடையும் போகும், எப்படி வேணா நம்ம பண்ணி சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு உண்டான மெனு என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு போச்சம்பள்ளி, அதாவது அந்த இக்கத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல்ல ஒரு saree கட்டியிருக்கேன். இட் இஸ் நாட் ஒரிஜினல் saree, காப்பி வெர்ஷன் தான் இது. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த saree. அதுக்கு ஒரு பேர் பண்ணி ஒரு சில்வர் நெக் பீஸ் போட்டிருக்கேன், பேங்கிள்ஸ், ஒரு ஜிம்கா. சிம்பிள் இதுதான். இன்னைக்கு கெஸ்ட் வரா. காத்தாலேருந்து மாங்குன்னு கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சு, தலையை குளிச்சு, ட்ரையரை போட்டு வேக வேகமா ஓடி வந்திருக்கேன். ஸோ டைம் இல்லை, வாங்கோ சீக்கிரமா போய் குக் பண்ணலாம். வாங்கோ. ಉಗಾದಿ ಸ್ಪೆಷಲ್ ಹಬ್ಬದ ಊಟ ರೆಡಿ ಬನ್ನಿ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಮನೆಗೆ ನಾವು ಊಟ ಮಾಡೋಣ. ಇವತ್ತು ಏನೇನು ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂತ ವಿಡಿಯೋ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನೋಡೋಣ. என்னடா திடீர்னு கன்னடம் பேசுகிறேன்னு பார்க்குறேல. ஸோ ஒன்றும் இல்லை, தலிகை ரெடி ஆகிடுத்து. வாங்கோ. இன்றைக்கி உகாதி ஸ்பெஷல் சமையல் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான உகாதி ஸ்பெஷல் லன்ச் மெனுக்கு பருப்பு எடுத்துட்டுருக்கேன். உளுந்து வந்து முழு உளுந்து வடைக்கு ஊற போட்டுருக்கேன். ரவை பாயசம், மேங்களூர் சவுத்தைக்காய் எடுத்துட்டுருக்கேன். அதே போல் ராகி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த மேங்களூர் சவுத்தைக்காய் வச்சு போலுகுலின்னு சொல்லி ஒன்று பண்ணுவா. ஜஸ்ட் ஹுலி அப்படின்னாக்கா ஒரு புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். இதில் நம்ம மசாலா தட்டி, சாம்பார் பொடி, குழம்பு பொடி அதெல்லாம் எதுவுமே போடாமல் சிம்பிளாக ஒரு ஹுலி சாறு பண்ணலாம் நம்ம. இதுக்கு வந்து சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், ராகி முத்தையோடையும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி உகாதின்றதுனால ட்ரெடிஷ்னல் கர்நாடகா ஃபுட் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ வாங்கோ, நான் இதை எப்படி பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ பருப்பு அலம்பி எடுத்துட்டேன். இதில் வந்து நான் இந்த சவுத்தைக்காயை போட்டுக்கிறேன். ஸோ தட் நமக்கு அது சீக்கிரமாக டைம் இல்லைன்னா இதை நேராகவே குக் பண்ணலாம், சீக்கிரமாக தான் குக் ஆகும். பட் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டைமாக எடுத்து க்ளீனிங் வேலை, கெஸ்ட்டு வரா. ஸோ கொஞ்சம் க்ளீனிங் வேலை அதிகமாக இருந்தது. யூஸ்வலி இந்த எல்லாமே டாய்லெட்லேருந்து பெட் ஸ்ப்ரெட் மாற்றி, ஸ்க்ரீன் மாற்றின்னு நிறைய வேலைகள் பண்ணிவிட்டு இப்போ தான் தலையை குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் நேராக குக்கரில் போட்டேன். நேராக சவுத்தைக்காய் குக் பண்ணால் சீக்கிரமாகவே குக் ஆகும், டைம் ஒன்றும் ஆகாது. இது வந்து ஒரு 3 சவுண்டு வரட்டும். இப்போ நம்ம அந்த போலுகுலி பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டாச்சு. இதே குக்கர்லேயே அப்படியே வச்சு பண்ணிடலாம். காய், பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மேலே வேகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதுக்குண்டான புளி ஜலத்தை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து குழம்பு பொடி, வேறு எந்த சாம்பார் பொடி, வரட்டு பொடி, தனியா பொடி எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா தான் இதுக்கு ஆட் பண்ணணும். இதுக்குண்டான மஞ்சப்பொடி, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே உப்பு, காரம் எல்லாமே அதாவது ஒத்தொத்தராத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். ஒரு வேளை நான் போடுறது கம்மியாக இருக்கலாம், இல்லை நான் போடுறது கூடவே கூட இருக்கலாம். ஸோ உங்காத்து டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க.
இப்போ இதோட பெருங்காயம் ஆட் பண்ணணும். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த ஐட்டத்துக்கு. அதுக்கப்புறமா இது நல்லா கொதி வந்த கையோட இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா போலுகுழி ரெடி. நான் இதே டைப்பில் தான் இது கொஞ்சம் அந்த கடுகு, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் எண்ணெயில் தாளிச்சிட்டு புளி கரைச்சி கொட்டி பருப்பும் வெந்தய கீரையும் வேக வச்சு கொட்டுவேன். அது திருப்பதி புளிக்கீரைன்னு சொல்லி எங்கள் மாமியார் பண்ணுவாள். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேம், இந்த மெத்தடு தான் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்குது. இது கர்நாடகாவில் போலுகுழி அப்படின்றா. இது அந்த மட்டகுல்லான்னு 2 நாள் முன்னாடி ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஒரு ஐட்டம் பண்ணி காமிச்சேன் இல்லையா, உடுப்பி ஸ்டைல். அதே கத்திரிக்காயை வச்சும் இதில் பண்ணலாம். அதுக்கு நம்ம பருப்பை தனியாக வேக போட்டுன்ட்டு இதெல்லாம் நேராக அப்படியே குக் பண்ணி பருப்பை ஆட் பண்ண வேண்டியதான். அதையும் ஒரு நாள் நான் உங்களுக்கு அந்த காய் என்றைக்கு கிடைக்கிறதோ அதையும் ஒரு நாள் பண்ணி காட்டுறேன். இது சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், முத்தை கூடையும் நல்லாயிருக்கும். இது கொதி வரட்டும். சைடெல்லாம் பார்த்தாக்க கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐபிஎல் நடந்துட்டுருக்கா. ஸோ எந்த மேட்ச்சு, எல்லா மேட்சுமே நல்லா தான் இருக்குது. நினச்ச மேட்செல்லாம் ஜெயிக்க மாட்டேங்கிறது, நினைக்காத மேட்செல்லாம், அதாவது நினச்ச டீமெல்லாம் ஜெயிக்க மாட்டேங்கிறது, நினைக்காத டீமெல்லாம் ஜெயிச்சுன்னு இருக்குது. ஸோ அதனால் பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஐபிஎல். வியூஸ் எல்லாம் பெருசாக போக மாட்டேங்கிறது. ஸோ அதனால் நான் ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக, ஈவன் முத்தை கூட ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்க போகிறது கிடையாது. சிம்பிள் மெத்தடில் காமிச்சிட்டு தான் போகிறேன். ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணால் கூட வியூஸ் போகிறதில்ல. ஐ திங்க் இந்த டிஷ்லாம் யூடியூப்காரனுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ப்ரமோட் பண்ண மாட்டேங்களான்னு நினைக்கிறேன். பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் இஷ்டப்பட்டு தான் பார்க்குறா, அழகாக கமெண்ட் கொடுக்குறா, லைக் கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறா. யூடியூப் சஜஷனில் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பா? ஸோ இப்போ கொதிக்கட்டும். கொதிச்சுடுத்துனாக்கா இதுக்கு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா நமக்கு மேங்களூர் சௌத்தைக்காய் போலுகுழி ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு கரண்டியில் எண்ணெய் வச்சுட்டேன். ஜஸ்ட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதில் போட்டு பொரிஞ்ச கையோடு நம்ம அந்த போலுகுழியில் ஆட் பண்ண வேண்டிதான். கடுகு பொரியணும். போலுகுழி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதை நான் சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு அப்படியே மேலே குத்திடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பெருங்காயம், இது கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும். முத்தைக்கு தொட்டு சாப்பிட்றதுனால இது கொஞ்சம் நீர்க்க இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக வேணும்னு நினச்சா கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி குத்திண்டாக்கா கொஞ்சம் கெட்டியாகும், சாத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி முத்தை தான் பண்ண போகிறேன். நம்ம இப்போ வடைக்கு அரைச்சிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். கரகரப்புக்கோசரம் 4 பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். உப்பு எடுத்துட்டுருக்கேன். இதோட கொஞ்சம் நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும். உளுந்து எடுத்து உள்ளே போட்டுடலாம். முடிஞ்ச மட்டும் ஐஸ் வாட்டர் விட்டு அரைச்சல் அப்படின்னாக்க நல்ல சாஃப்டாகவும் அட் த சேம் டைம் நல்ல புசு புசு புசுன்னு வரும். ஸோ இதை ஃபுல்லும் போட்டுட்டு உங்களுக்கு இதை எல்லாத்தையுமே, தட் இஸ் பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சமாக அரிசி, பெருங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நான் வடைக்கு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அதே போல் மாவு, உளுந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகவே ஊறிடுது வேறு வேலையெல்லாம் பண்ணிட்டு வர வேலைக்கு. அதோட பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை அரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசி கொஞ்சம் போட்டிருக்கேன் கரகரப்புக்கோசரம். எண்ணெய் சுட்டெடுத்து கொஞ்சோண்டு ட்ரையல் பார்த்துட்டேன். ஸோ நம்ம இப்போ வடை தட்டி போட்டுடலாம். எப்பயுமே வடை, உளுந்து வடை தட்டச்சா கையில் ஈரத்தை பச்சை ஜலத்தில் கையை நினச்சின்ட்டு பண்ணலாம். வடை ஒட்டாமல் வரும். இது சின்ன பசங்களுக்கு சொல்கிறது, பெரியவாளுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டான கன்சிஸ்டன்சி அரைச்சேன்னாக்க ஒட்டாமல் நீட்டாக வரும். இப்படி வச்சுட்டு
ஸோ இதில் வந்து இந்த சில் வாட்டர் போட்டு அரைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இதை வந்து நன்னா ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ண சொல்கிறா. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல புசு புசுன்னு உப்பிண்டு வரும் அப்படின்னு. இதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் அப்படி அரைச்சதே கிடையாது, பண்ணதும் கிடையாது. நன்னா தான் வடை வந்தது. இப்போ அப்படி சொல்கிறா. ஸோ பரவாயில்ல, நல்ல ஐடியா தான், டிப்ஸ் தான். சின்ன பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறவாளுக்கு அது பண்ணிக்கிறதுக்கு ஈஸி தான். அதர்வைஸ் நீங்கள் நன்னா அரைச்சி ஊற வச்சு அரைச்சாலே போதும், இதெல்லாம் நன்னாவே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வடையை ஓட்டை போட்டாச்சு. இது பெரட்டி போட்டு நான் வந்து ஒரு 75% குக் ஆனவனை எடுத்து வச்சுட்டு அடுத்த ஈடு போடுவேன். அந்த செகண்ட் ஈடு போட்டதுக்கப்புறம் முதல் ஈடை திருப்பியும் இன்னொரு ரவுண்டு போட்டு எடுத்தால் கரெக்டாக உள்ளெல்லாம் நன்னா வெந்திருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஒரு 75% குக் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து நான் இப்போ ஒரு ஈடை எடுத்து வச்சுட்டு அடுத்த ஈடை போடுறேன். அந்த ஈடையும் இதே மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இந்த திருப்பியும் இப்போ இந்த எடுத்து வச்ச இதை நான் அகெயின் ஒன் மோர் டைம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவேன். ஸோ தட் பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட். அதர்வைஸ் உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் யூஸ்வலி இந்த டபுள் ஃப்ரை மெத்தட் பண்ணி தான் குக் பண்ணுவேன். ரெண்டாவது ஈடு எடுத்துட்டேன். இப்போ இந்த முதல் ஈடை வந்து திருப்பி நான் எண்ணெயில் போட்டு இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டேன்னா, இதையும் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வடை கம்ப்ளீட்டாக ரெடி. இந்த கோல்டன் ப்ரௌன் வரணும், டார்க் ப்ரௌனும் ஆகக்கூடாது, வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் வடை டேஸ்ட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. முதல் ஈடு பாருங்கள் வெள்ளையாக இருக்குது, இது பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலரில் நல்ல முறுமுறுன்னு இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது கரெக்டான கலர். இதுக்கு மேலே நம்ம இதை விட்டோன்னா கலர் மாறிடும். நம்ம இதை எடுத்துடலாம். தகான் இருக்கு. ஸோ நம்ம அந்த ரெண்டாவது ஈடை போட்டுடலாம். ஸோ இதுக்கும் கலர் வித்தியாசம் தெரியறது பார்த்தீங்களா? இதுதான் அந்த ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி, கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது இதுதான். ஸோ அதே எண்ணெயிலேயே நான் அப்பளத்தையும் பொரிச்சுட்டேன், அரிசி அப்பளம். ஸோ வடை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. ரவா பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் முதல்ல பொரித்து எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் அதே நெய்லேயே ரவையை வறுத்துட்டு இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் சர்க்கரை போட்டு பால் குத்தி கொஞ்சம் ஜலம் குத்தி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், இந்த வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையை மேலே போட வேண்டிதான். ஸோ இப்போ எடுத்து வச்சுன்ட்டேன், ரவையை வறுத்துண்டுலாம். நல்ல வாசனையாக வறுத்துண்டேல் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பொரிஞ்சிட்டு கரெக்டான பதத்தில் அது வெந்து வந்துடும். நான் எவ்வளோ ரவை எடுத்துட்டேனோ அதே அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். எங்கள் ஆற்றுலலாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல சர்க்கரை நல்ல நெய் எல்லாம் வேணும். எங்கள் அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரையும் நெய்யும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இந்த ஐட்டம் அப்படியே ஏக்லாஸாக இருக்கும் அப்படின்வா, எவ்வளோ போட்டாலுமே. இப்போ நான் வந்து ஒரு பங்கு ரவைனா 3 பங்கு ஜலமோ, நான் வந்து 2 பங்கு ஜலமும் 1 பங்கு பாலும் குத்திப்பேன். கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து இது பண்ணாமல் இருக்கும், பேர் என்ன, சட்டுன்னு கட்டி தட்டாமல் இருக்கும். எப்பயுமே நீங்கள் போட்டு அடுத்த நிமிஷம் கரைச்சிட்டே இருக்கணும். கொதி வர ஆரம்பிச்செடுத்து இப்போ நம்ம வந்து இதுக்குண்டான பாலை ஆட் பண்ணிக்கலாம். நானும் பாயசம் சாப்பிட்ணுன்றதுனால நான் அந்த லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் தான் ஆட் பண்ணுவேன். பார்த்துன்ட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீர்க்க எவ்வளோ வேணுமோ, இல்லைனா இது கொஞ்சம் ஆறுனா கெட்டி போயிடும். ஸோ நான் இதோட ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கொஞ்சம் கருப்பாக அங்கங்கே, அது வந்து ஏலக்காய் பொடி. ஸோ நான் அதை வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். இது நல்லா ஒரு கொதி வந்துடுத்துன்னா நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை மேலே அப்படி போட்டால் போகிறோம். ஸோ இது நல்ல பியோர் குங்குமப்பூ.
ஸோ இது கொஞ்சம் வாசனைக்கு போடலாம். எங்கள் ஹஸ்பண்டோட காலேஜ் ஃப்ரெண்டு வந்து காஷ்மீரில் இருக்கார். நாங்கள் காஷ்மீர் போனபோது அவர் எங்களுக்கு இந்த பூ கொடுத்தார். அதுவும் அவளுக்கு தெரியும் இல்லையா, லோக்கலாக இந்த ஏமாத்தல்லாம் இல்லாமல் எது வந்து நல்ல ஒரிஜினல் அப்படின்ட்டு. அவர் அதான் சொன்னார், இது நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியான ஒரு இது அப்படின்ட்டுன்னு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சையுமே போட்டுடலாம். ஸோ நமக்கு பாயசம் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே மெஷர்மெண்ட் எப்படின்னாக்கா, இந்த கப்பால் 1 கப்பு ராகி மாவு எடுத்துட்டேன்னா 1.25 கப்பு கணக்கு தண்ணி. நான் இன்றைக்கி வந்து 1.5 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறதுனால 2 கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 கப்பு ப்ளஸ் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், அவ்வளோதான். எப்பயுமே வந்து வெந்நீர் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவை போட்டுட்டு இதுக்குண்டான உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தானே தவிர இதுக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் எண்ணெய், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் எண்ணெய், இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நான் 2-3 ட்ராப்ஸ் ஆயில் போட்டிருக்கேன், மேலே மாவு போட்டிருக்கேன். இப்போ இந்த இது வந்து கொதி வர நேரத்தில் இந்த மாவை போட்டுடணும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டையை போட்டு வச்சுட்டேல் அப்படின்னாக்கா மாவு போடுறச்ச அது மூடும் வந்து இந்த தண்ணி அப்படியே கொதிக்கிற தண்ணியில் மாவு போடுறச்ச சுற்றி தண்ணி வந்து அந்த மாவை மூடும். அந்த நேரத்தில் நீங்கள் கிளற ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது 1 கப்பு போடணும். நான் இன்னொரு 1/2 கப்பும் இதோடு சேர்த்து போட போகிறேன். இன்னொரு 1/2 கப்பு போட்டுட்டேன். போட்ட கையோட நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்களா, இப்படி போட்ட உடனே மூட ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆரம்பிக்கிற நேரத்தில் மாவை இந்த மாதிரி நல்லா குத்தி விடணும். கரெக்டாக மாவை அப்படியே ஃபுல் மூடுறது பாருங்கோ. மூடுற நேரத்தில் நம்ம குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளற ஆரம்பிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளற ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி பதம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிளறச்ச கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் குத்திக்கணும். நான் ஒரு டீஸ்பூன் நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நெய் குத்தின அடுத்த நிமிஷமே பாருங்க, அழகாக பால் மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் உருட்டின்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கீழே உட்காந்து கிளறிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பால் ஆக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு முத்தை ரெடியாக எடுத்து நல்லா அழகாக பால் திரண்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா, நீங்கள் சூடாக பண்ணணும், கையெல்லாம் செவந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி சூடாக பண்ணால் மட்டும்தான் கரெக்டான பதத்துக்கு வரும். ஒரு கட்டி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ நமக்கு இப்போ முத்தையும் ரெடி. இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு, தட் இஸ் உகாதி ஸ்பெஷல் கர்நாடகா ஸ்டைல் ஊட்டா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டிஷ் வந்து ராகி முத்தை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேங்களூர் சவுத்தைக்காய் போட்டு போலுகுலி பண்ணியிருக்கேன். இது வந்து உதின் வடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ரவா பாயசம், அரிசி அப்பளம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான டிஷ்ஷில் நான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாமா? சர்வ் பண்ணியாச்சு. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.